நாகையில் கடந்த ஆண்டு ஏற்பட்ட பயிர் சேதத்தை கணக்கெடுத்து நிவாரணம் வழங்காததால் தற்பொழுது கணக்கெடுக்கக்கூடாது என விவசாயிகள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திட்வா புயல் காரணமாக நாகை மாவட்டத்தில் பெய்த கனமழையால் 1,62,000 ஏக்கர் பரப்பளவிற்கு சாகுபடி செய்யப்பட்ட சம்பா மற்றும் தாளடி பயிர்கள் சேதமடைந்துள்ளன. இந்நிலையில் பயிர் பாதிப்புகள் குறித்து வேளாண் துறை மற்றும் வருவாய்த்துறையினர் அதிகாரிகள் கணக்கெடுப்பு பணிகளை நடத்தி வருகின்றனர். இந்த சூழலில் பாளையூர் பகுதியில் சேதமடைந்த பயிர்களை கணக்கெடுக்க வந்த அதிகாரிகளுடன் விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கடந்த ஆண்டு ஏற்பட்ட பயிர் சேதத்தை கணக்கெடுத்து நிவாரணம் வழங்காததால் தற்பொழுது கணக்கெடுக்கக்கூடாது என்று முறையிட்டனர். இதனைத் தொடர்ந்து விரைவில் நிவாரணம் வழங்கப்படும் என்று அதிகாரிகள் விவசாயிகளை சமாதானம் செய்தனர். கடந்த 5 நாட்களாக மழை 274 mm மழை பெஞ்சிருக்கு. இந்த மழை பெஞ்சதுனால பார்த்தீங்கன்னா இந்த 66,000 ஹெக்டர்ல ஒரு 20 ஹெக்டர் சம்பா தாளடி பயிர்கள் மழை நீரில் மூழ்கி இருக்கு. சில இடங்களில் தண்ணீர் இப்போ வடிந்து வருகிறது. வாய்க்கால்லாம் சுத்தம் பண்ணனால தண்ணீர் வடிந்து, சில இடங்களில் தண்ணீர் தேங்கியே இருக்கிறதுனால பயிர் அழுக தொடங்கியுள்ளது. நாங்கள் இங்கே ஏஐ மூலம் அந்த ஆஃப் ஒன்று இருக்கு, பயிர் சேத செயலி மூலம் கணக்கீடு ஆப் மூலம் ஃபோட்டோ எடுக்க சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு வயலையும் ஃபோட்டோ எடுத்து கணக்கீடு எடுக்க சொல்லியிருக்கோம். அது அந்த மாதிரிலாம் செஞ்சுக்கலாம். ஒன்றும் விவசாயிலாம் பயப்பட வேணாம். பாதிக்கப்பட்ட விவசாயிகளை யாரும் விடுபடக்கூடாது என்பதுதான் அரசுடைய கொள்கை.